அம்மா சொல். இவங்க தான் நந்திதா அம்மா. நான் வந்து யாசகம் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருந்தேன். அந்த திருவோடு வாங்கினேன், பாம்பன் சுவாமி கோயில் ஒரு அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் யாசகம் வந்து எங்கள் அம்மா கிட்ட வாங்கினேன். நேற்று தானே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்துச்சு. ரெண்டாவது யாசகம் வந்து இவங்ககிட்ட வாங்கினோம்ட்டு. அது உண்மையிலே வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ரெண்டாவது யாசகம் உங்கள் கையில் தான் வாங்கணும்னு வந்திருக்கு. 3 பேர்கிட்ட யாசகம் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் பழனிக்கு போய் யாசகம் வாங்கணுன்றது உத்தரவு. அப்படின்னா நந்திதா அம்மா இவங்க தான் பெரிய முருக சக்தியில் இருக்கிறவங்க. வடப்பள்ளி முருகருக்கு என்ன வேணும்னு இவங்க இங்கேருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அது கரெக்டாக போய் சேர்றப்போ அது பார்த்தீங்கன்னா அது நடக்கிறது அதிசயமாக இருக்கும். அதுக்கு வாங்குறதுன்னு ஒருத்தர் ரெடியாக நிற்பார். அவர் வாங்கிட்டு போய் முருகர் பாத்தில் வைப்பார். அதே மாதிரி வந்து இவங்க வடப்பள்ளிக்கு வரணும்னு என்கிட்ட கேட்டு இருக்கிறப்போ நான் ஒரு 2-3 வாட்டி உத்தரவு கேட்குறப்போ தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் வரணும்னு இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை. சொன்னால் அவங்க மன கஷ்டம் தான் படுவாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தைப்பூசம் வர்றதுனால 4 இருக்குனால சொன்னம்மா நீங்கள் தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் முருகர் வந்து பார்ப்பீங்கன்ட்டு. அதே உத்தரவு தான் அவங்களுக்கு வந்திருக்கு. காரணம் வந்து அவங்க வீட்டில் ஒரு முருகப்பெருமானை வச்சுருக்காங்க. அவருக்கு நெய்வேத்தியம் தினமும் பூஜைகள் பண்ணுறதுனால அந்த முருகரை முடிச்சுட்டு தான் வடபள்ளி ஆண்டவர் வந்து பார்க்கணுன்னு இருக்கு போல இருக்கு. சொல்லுங்கம்மா. ஒரு 4-5 அனுபூதி பாடல் இருக்கு, அதை சொல்லலாமா? அம்மா தாராளமாக சொல்லுங்கள். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேலிரை தாழ் நினைவாய் முருகா 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 சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே முருகா 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 உதியா மரியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகானகா பயாமரா வதிகாவல சூர பயங்கரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நின தன்பருளாள் ஆசானிகளம் துகளாயிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு மகந்ததையே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ வைக்கும் தெய்வத்துக்கு அரோகரா என் தாயான தெய்வத்துக்கு அரோகரா என் தந்தையான தெய்வத்துக்கு அரோகரா என் மூச்சான முருகனுக்கு அரோகரா என் பேச்சான முருகனுக்கு அரோகரா என் உயிரான முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. இவங்க அம்மா நந்திதா அம்மா வந்து உண்மையிலே வந்து தெய்வத்தை பிடிச்சி அவங்க ரொம்ப பலமான மனசாயிட்டாங்க. அவங்கள நான் ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் முதல்லாம் வந்து அவ்வளோ குறை சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து எல்லாமே என் முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் இருக்கும்போது என் கூட என்ன கவலைன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது உண்மையிலே நான் வந்து பெங்களூரில் சந்தித்த ஒரு பெரிய முருக சக்தி உள்ளவங்க அம்மா. இவங்களால் எத்தனையோ தெய்வ குழந்தைங்களை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அது வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் பையன் கல்யாணத்துக்கு நான் வருவாங்கம்மா, நடக்குங்கம்மா. அடுத்ததுங்க உட்காந்துக்கலாமா? சொல்லு கேளுங்கம்மா, மைக் கொடுங்க. வணக்கங்க. அம்மா வணக்கம். உங்களை 2 months தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
நான் 48 நாள் விரதம் இருந்துகிட்ருக்கேன் இப்போது. சரி, நான் இருந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுவேன்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் மந்த் ஐ வென்ட் டு திருச்செந்தூர். அப்போது உங்களை தேடினேன் எங்கேயாச்சும் இருப்பீங்களா அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். முருகருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க. நன்றிங்கம்மா. எல்லா போதும் முருகருக்கு. வணக்கம் சார். ஐயா எங்கே இருக்காரு? ஐயா சொல்லுங்க. நான் லொக்கேஷன் சார், நான் கேஜிஎஃப்லேருந்தே வந்திருக்கேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ₹1 நிற்கிறது இல்லை சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணாலும் பாதியிலே நிற்கிது வேலை. அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்கிற இப்போ பிஸ்னஸ் தொடக்கலான்னா என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதானங்க, முடிஞ்சிருச்சா? என்ன ராசி நீங்கள்? மேஷ ராசி சார். என்ன லக்னங்கய்யா? லக்னம் தெரியாது சார், பரணி நட்சத்திரம். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு சார். எத்தனை பசங்க? 2 பசங்க சார், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு 40 நாள் மட்டும் வீட்டில் அசைவம் செய்யாமல் இருங்க. செய்யாமல் இருங்க, சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வேற. செய்யாமல் இருங்க. வீட்டில் கருங்காலி மாலை வேல் என்ன வச்சுருக்கீங்களா? வேல் இருக்கு. கருங்காலி வேலுங்களா? கருங்காலியில் இருக்கா நார்மல் வேல் இருக்குங்களாங்க? நார்மல் வேல். சரிங்க ஐயா, அது நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள். ஒரு 40 நாள் மட்டும் செய்யாமல் இருங்க. அந்த 48 நாளே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு உணர்த்துங்க. ஆரம்பிச்சுட்டு எனக்கு வரத ஆரம்பிச்சுட்டு கூப்பிடுங்க. சரி, என் நம்பர் வாங்கிக்கோங்க. வணக்கங்க சாமி. ஆமாம் வணக்கங்கம்மா. என் பேர் மலரன்னு. நான் சின்ன வயசுலேருந்தே முருக பக்த. பங்குனி மாதம் தீர்த்த காவடியெல்லாம் நிறையா எடுப்போம். எங்கள் அப்பத்தா காலத்துலேருந்தே நிறையா கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் 2020. நல்லா நகை போட்டு நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்தே பிரச்சனைங்க. இன்றைக்கி என் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கா. என் பொண்ணுக்கு போட்ட நகை 150 பவுன் நகை, வெள்ளி சமன் எல்லாம் வச்சுட்டு என் பொண்ணையும் பேரனையும் துரத்தி விட்டுட்டாங்க. இன்னும் அவனுங்களை எங்களால் ஜெயிக்க முடியலைங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன தொழில் செய்கிறாருங்கம்மா? வியாபாரம் தான் சார். என்ன வியாபாரங்கம்மா? ஆயில் வியாபாரம். அவங்க அப்பா? எல்லா குடும்பமே அது. உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாருங்கம்மா? எங்கள் அப்பா சாக்கு பை தொழில் பண்ணார். சரிங்கம்மா. எல்லா விஷயத்தையும் சில விஷயங்கள் ரகசியமாக சொல்லாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா பொது வழியிலே சொல்ல முடியாது. என் நம்பர் வாங்கிட்டு கண்டிப்பாக கூப்பிடுங்கம்மா, நான் சொல்கிறேன். சரி ஐயா அடுத்தது. ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம். ராகேஷ் அண்ணா வந்து இங்கேருந்து சபரிமலை, பெங்களூர்லேருந்து சபரிமலை வரைக்கும் நடந்து பாத யாத்திரை போகிறாரு. அவரோட குருசாமி வந்து 23 இயர்ஸாக பாத யாத்திரை போகிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ஆன்மீக வழியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தான் 23 வருஷம் சபரிமலை பாதத்தை தொட்டுறீங்களே, பெரிய விஷயம். ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டும். இந்த பாதம் வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ண பாதம். 23 வருஷம் சபரிமலையை போய் பாதம் அவர் தொட்டிருக்குன்னா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷங்கய்யா. சபரிமலை யார் வேணாலும் போகலான்றதை தாண்டி நான் வந்து இந்த முருகர் ஆராய்ச்சியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வந்து கேரளா வருது. கேரளா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம மகாவிஷ்ணு வந்து முருகப்பெருமானுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான இடம் சபரிமலை. அது இயற்கையே அந்த விஷயத்தை வந்து உணர்த்தும். எதிர்காலத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி. அந்த இடத்துக்கு நடந்து போயிருக்காருன்றப்போ பாத யாத்திரை உலகத்தில் முதல் நடந்தவரே முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகருக்கு பாத யாத்திரை எல்லாரும் சொன்னாங்க. சொல்லும் போது எனக்கு புள்ள இருக்குது. இந்த உலகத்தில் முதல்ல பாத யாத்திரை நடந்து அது எங்கிறது வர்றாரு? கைலாயத்தில் தமிழ்நாட்டுக்கு முருகர் வர்றாரு. மயில் மேலே பறந்து வரலாம் சொல்லுவோம், கிடையாது. அவர் பாத யாத்திரையை வந்தார். முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் பாதம் பண்ணியிருக்காரு. அவரோட பாதம் வச்சிருக்கு. அதில் முதல் பாதம் வந்து நம்மளோட இந்த சவுத் இந்தியான்ற ஒரு பெரிய இடத்துல இருக்கு. அதில் அந்த பாத யாத்திரை நடக்கிறது பெரிய ஒரு புண்ணியம். அந்த பாதம் வந்து அவ்வளோ புனிதமான ஒரு பாதம். அதே மாதிரி ஐயாவும் அவர் கூட போன எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சந்தோஷங்க சாமி. பாத யாத்திரை போகிற பாக்கி எனக்கு ஐயப்பா கொடுத்தாருங்களா. நாங்கள் நிறைய டைம் பாத யாத்திரை போயிருக்கோம். போகிற வழியில் பழனி பக்தருங்கெல்லாம் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். அந்த 100-150 கிலோமீட்டர் திண்டுக்கல், தேனி, பெரியகுளத்தில் அவங்கள எங்களை பார்த்துட்டு சுவாமியை சரணம் ஐயப்பான்னுவாங்க. நாங்களை பார்த்து கந்தனுக்கு அப்படி எல்லாம் கோஷம் சொல்லிட்டு போயிருக்கோம். எனக்கு முன்னே போனவங்கெல்லாம் நான் 2-3 டைம் குரூப்பு பழனி போயிருக்காங்க. என் தம்பி ராகேஷ் எப்போ ஐயாவை சந்திச்சாரோ நானும் போகணும்னு நினைக்குவேன். பாத யாத்திரை போகிறோம், கிட்ட தான் போவோம். எங்களுக்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பழனிக்கு போகலான்னு நினைப்போம். என்னால் போக முடியல. என் தம்பி ராகேஷ் வந்து போன வருஷம் என்ன கேட்டார், அண்ணா அடுத்த முறை நம்ம பழனிக்கு போயே போகிறோம். சரி போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஐயா அருளாலையும் என் தம்பி ராகேஷ் அருளாலையும் பழனி யாத்திரை முடிச்சேன். சாத்தியம் தான் நினச்சேன்.
ஆனால் கிட்டத்தட்ட 22 நாள் பயணமாக போயிட்டு வந்திருக்கான்ட்டு வந்து நிச்சயமாக நான் சாதாரண மனிதர்களுக்கு அந்த சக்தி வராது. அந்த இறை சக்தி இவங்க உடம்புல இறங்கி நடக்க வச்சா மட்டும்தான் இது முடியும். ஏன்னா பாத யாத்திரை வரவங்க வந்து எத்தனையோ பேர் பாதியில் முடியாமல் பஸ்ஸெல்லாம் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க முழுக்க அந்த பயணத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு ஐயப்பன் நிகழ்ச்சி நீங்கள் நடத்துங்க, அதுக்கு நான் வரேன் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம். சந்தோஷங்க. சுவாமி ஒரு இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். காளிகாம்பாள் அம்மா மடியில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிற படம். இவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் வந்து போன வாட்டி ஒடுக்குத்துர் மகான் கோயிலுக்கு வரப்போ எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க. எப்பவுமே என்கிட்ட கொடுக்குற எல்லா பொருளும் முருக பக்தர்களே கொடுத்துருவேன். அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து மிரண்டுட்டேன். எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி வந்துச்சு அவங்களுக்கு? காளிகாம்பாள் மடியில் முருகர். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு படியிலேருந்து இன்னொரு படிக்கு மாறதுக்கு முக்கியமான தெய்வம் காளிகாம்பாள். அது வந்து உண்மையிலே காளிகாம்பாள் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கே வந்து ஒரு 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 நாள் போதாது, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை காளிகாம்பாள் கோயில் போயிட்டு வாங்க சென்னையில், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. அந்த அம்மா முன்னாடி மட்டும்தான் உட்காந்து சாமி பார்க்கலாம். அந்த அம்மா மடியில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறது வந்து எனக்கு 2 சக்தியும் ஒரே சக்தி அந்த அம்மா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய படம் எடுத்துருவோன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றிங்கம்மா முருகா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க, தாமத்துக்கு மன்னிச்சுக்கணும். இந்த ஒரு நிகழ்வு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துடலாம். ஒருவேளை அவசரமாக இருக்கிறவங்க நாளைக்கு கூட வாங்க, இன்னும் ஃப்ரீயாக பேசுவோம். எனக்கு உண்மையிலே எவ்வளோ நேரம் ஆனாலும் 1 மணி ஆனாலும் உங்களை பார்த்துட்டு போனாலும் என் மனசு திருப்தி ஆகும். இல்லைனா அது வந்து ஒரு பெரிய குறையாகவே மாறிடும். முதல்ல சொன்ன இந்த நிகழ்ச்சி நடத்தின ஏற்பாட்டில் இருந்த முருகர் வருவார் நிகழ்ச்சி நடத்துகிற ஏற்பாட்டில் இருந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து பக்தி நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது. நான் வந்து ஒரு தயாரிப்பாளர், நல்ல பொருளாதாரம் கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு. நான் இந்த முருகர் பற்றி பேசுனதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாலும் அந்த நிகழ்ச்சி அனுமதி இலவசம் இருந்தால் மட்டும்தான் கலந்துப்பேன். எந்த நிகழ்ச்சியிலையாவது வந்து கட்டணமோ வாங்குற நிகழ்ச்சி வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு. நான் பக்தியை வந்து எந்த இடத்துலையுமே வந்து கமர்ஷியலாக மாற்றிடக்கூடாதுல வந்து ரொம்ப கவனப்பட இருப்பேன். அதுக்குன்னு வந்து இந்த கட்டணம் வாங்குற தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பொருளாதாரம் தேவை. இந்த ஹாலுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பாடு காசு கொடுக்கணும், இந்த வீடியோ கேமராலேருந்து எல்லாத்துக்குமே நீ காசு கொடுத்தா தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா அவங்க ஒரு கட்டணம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் நீங்கள் இன்னும் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க கட்டணம் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகிட்ட வந்து வேண்டுகோளாக வச்சேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி நடத்துக்கு என்ன செலவான்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம சந்திக்க வர பக்தர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். ஏன்னா நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன், கஷ்டப்படுற முருக பக்தர்கள் மட்டும் என்னை வந்து பாருங்கள், நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் முருகரை பிடிச்சிங்க அவரை பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பக்தர்கிட்ட வந்து காசு வாங்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த டூர் ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து டூர் ட்ராவல்ஸ்னால் அது தொழிலாக பண்ணுறது வேறு. நான் வந்து ஒரு 10 பேரை சேர்த்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரு 50 பேரை பெற்று கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வேதனையோ ஒரு பெரிய சோதனையோ வந்திருக்கும். அது காரணம் என்னென்னா, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க தலையெழுத்தை மாற்றுறீங்க. அந்த தலையெழுத்தை மாற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு காசு நீங்கள் வாங்கிட்டு பண்ணுறப்போ, இது நீங்கள் இலவசமாக கூப்பிட்டு போகிறது வேறு. நீங்கள் எப்பயுமே இலவசமாக நீங்கள் செய்ய 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 இயற்கை வந்து உங்களோட அந்த கர்மா வாங்கிக்கும். ஆனால் இங்கே ஒரு டிக்கெட் போட்டு நம்ம ஒரு 500 பேர் வராங்க அப்படின்னா
அதில் ஒரு 10 பேரோட தலையெழுத்து மோசமாக இருந்து அவங்க வந்து நம்ம சந்தித்து நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயமாவோ இல்லை முருகர் பாடல் அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அந்த 10 பேரோட தலையெழுத்து கர்மாவும் யாருக்கு வரும்னா இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க பாருங்க, கட்டணம் வாங்கிட்டு அவங்க கண்டிப்பாக போய் சேரும். இது நான் 100% உணர்ந்த உண்மை. இது நடத்துறது சரி தவறு நான் சொல்ல வரல. ஆனால் இயற்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட வேண்டுகோளை ஏற்று உடனே அதை ரத்து பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. திரும்பவும் நான் கேட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் என்ன தொகைன்னு சொல்லுங்கள், நான் கூட வந்து கொடுத்துறேன் அப்படின்றப்போ அது வேண்டாம் சார், நான் வந்து நாங்கள் பார்த்துக்குறோன்னாங்க. உண்மையிலே இந்த ஆத்மார்த்தமான மனசு வந்து எல்லாருக்கும் வருமானு தெரியாது. அதே சமயத்தில் இப்படி நிகழ்ச்சி நடத்துகிறவங்களை நான் எந்த குறையுமோ அப்படி செய்கிறது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம யாரோட தலையெழுத்தையும் மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்கனாலே அந்த விதி நம்மளுக்கு வரும், அந்த கர்ம வினை நம்மளுக்கு வரும். ஆனால் இவங்க இன்றைக்கி அதை இலவசமாக பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இயற்கை முருகப்பெருமானம் எல்லாரோட தலையெழுத்தையும் மாற்றி நம்ம எல்லாரும் அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் அடுத்த வருஷம் தைப்பூசம் இன்னும் பிரம்மாண்டமாக பல ஆயிரம் பேரோடு நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் எப்போ பக்தி நிலையை பரப்புறீங்களோ அப்போ வந்து ஒரு பெரிய பண இக்கட்டில் போய் மாற்றிப்பீங்க. பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும். அந்த பணப்பிரச்சனைலாம் ஒரு பெரிய அவமானம் வரும். அவமானம் வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் போய் கோயிலுக்கு போகலாமா வேணாமா, சாமி கும்பிடணுமா, இப்படியெல்லாம் உன்னை கும்பிட்டு இவ்வளோ டென்ஷனாக நான் வரணுமான்ற ஒரு எண்ணம் தான் வரும். உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ மோசமான வகையில் நடத்தினாலும் எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கோயிலில் முருகத்தை வந்து பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஊழ்வினை கர்மனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்ன்றது வந்து நான் கர்ம ஆராய்ச்சி நான் உணர்ந்த உண்மை. இங்கே வந்த எல்லாருமே முருகரோட பிள்ளைகள் தான், முருக சக்தியில் இருக்கிறவங்க. நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து 99% பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு 5% பேருக்கு மட்டும்தான் ஒரே பிரச்சனை தொடர்ந்து வாழ்க்கையில் வந்திருக்கு. மிச்சம் எல்லாருக்குமே சாதாரண பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. யாரும் பயப்படாதீங்க. இந்த வருஷம் விரதம் வந்தாங்க எல்லாருக்குமே அவங்க வேண்டுதல் நிறைவேறி அடுத்த வருஷம் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காகவே தைப்பூச விரதம் இருப்பீங்க. இது நடத்துவார் முருகர். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.